ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் இனி ஏமாற்றிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஏமாந்த விஷயத்த தான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். நிஜமாவே நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் இதுலேயும் நான் ஏமாறுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. திரும்பவும் சொல்கிறேன், யாரும் என்னை ஏமாற்றல, நான் தான் ஏமாந்துட்டேன். தேவையில்லாமல் நான் ஏமாந்துட்டேன். அப்படி தான் நான் சொல்ல போகிறேன். இதை ஒரு ஆப்பில் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் பார்த்துக்கோங்க. அதில் எல்லாமே செராமிக் அப்படின்னு இருந்துச்சு. அப்போ செராமிக் பவுல்னால் சூப்பராக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும், பிளாக் கலராகவும் இருக்குது, சூப்பராக இருக்கும்னு நினச்சி நான் வாங்கினேன். ஆனால் ரொம்ப பங்கமாக ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அப்படி ஏமாந்து போன விஷயந்தான் இது. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள், ஓகேவா? இதில் 2 செராமிக் கப்பும் 2 செராமிக் பவுலும் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதாவது பவுல் ஸ்கொயர் டைப்பில் நல்ல கைப்பிடி வச்சு வித்தியாசமாக இருந்துச்சு. வீடியோவில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. நானும் அப்போ நமக்கும் இப்படி தான் வரும்னு நினச்சி பார்த்து வாங்கினா சுத்த பிளாஸ்டிக். இந்த சாப்பாடு கொடுக்கும்போது இந்த ஒரு பிளாஸ்டிக், கருப்பு கலர் பிளாஸ்டிக்கில் மூடி போட்டு கொடுப்பாங்க பாருங்கள், அந்த பிளாஸ்டிக்கில் இருக்குது. 100 ரூபாய்க்கு இப்படி பிளாஸ்டிக்கை வாங்கினேன்னு தெரிஞ்சால் என்னை எவ்வளோ கோமாளியாக நினைப்பாங்க இல்லையா? ஆனால் என்ன உருப்படியாக அந்த 2 டம்ளர் செராமிக் டம்ளர், அது ஒத்துக்கிறேன், அது செராமிக்கில் இருக்குது. ஆனால் இது நான் என்னால் ஜீரணிக்கவே முடியல, ஒத்துக்கவே முடியல. 100 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம், 101 ரூபா. இது ஷிப்பிங் சார்ஜ் 45 ரூபா. அப்போ எவ்வளோ ஆச்சு? 146 ரூபா ஆச்சு. 146 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் 5 ரூபாய்க்கு கூட வராத பிளாஸ்டிக்கை 146 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். செராமிக் கப்பு இப்போ 30 ரூபா 40 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 சேர்த்து 80 ரூபா ஆச்சு. ஆனால் நான் 146 ரூபாய்க்கு எப்படி ஏமாந்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இது வாங்கினேன். அது மாதிரி பத்தி வாங்கியிருக்கேன். இந்த பத்தியை ஓப்பன் பண்ணும் போதே உடஞ்சிருக்கு உள்ளே. வாசமாகவுமே இல்லை. நான் வாசமாக இருக்கணும்னு நினச்சி தான் தேடி தேடி பார்த்து வாங்கினேன். ஆனால் அப்படி தான் இருக்குது. தயவு செஞ்சு யாரும் இதை ஃபோட்டோவை பார்த்து ஏமாந்து வாங்காதீங்க. இல்லை, நீங்கள் இதுக்கு நம்ம கடையில் போய் பார்த்து வாங்கிக்கலாம், அது சூப்பராக தான் இருக்கும். விலை கூட இருந்தாலுமே நம்ம தொட்டு பார்த்து உணர்ந்து வாங்குறது ஒரு விஷயம். அதனால் நான் அதுக்குன்னு இது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் நானும் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். எனக்கு எண்ணெய் பாட்டில் வாங்கும்போதும் நான் அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படி தான் நல்லா யூஸ் பண்ண பாட்டில் எனக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ பிளாஸ்டிக்கை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. அவ்வளோதான். இல்லை சாரி, ஏமாற்றலை, நான் ஏமாந்துட்டேன். இப்படி தான் நடந்திருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வயசில் விஷ் பண்ண பார்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.